பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் முஃமின்களுடைய வாழ்க்கை இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை கட்டளையிடுகிறான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் அதை போதனை செய்கிறார்கள். ஆனால் இயற்கையான மனிதர்களுடைய தன்மை என்ன? யாரை பார்த்தாலும் முதல்ல அவர் நல்லதா நினைக்க மாட்டார். அப்படியா இல்லையா? ஒரு வலிமாக்கு உங்களை கூப்பிடல, அவர் திருமணத்துக்கு உங்களை கூப்பிடல, என்ன நினைப்பீங்க? அவர் முகத்தில் முடிச்சிருவானா? இனிமே அவர் என் வீட்டுக்கு வந்துருவாரா? அவருக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குமா? என்ன அவர் கூப்பிடாம இருந்துட்டாரே அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு முதல்ல இயற்கையாக வரும். மறந்திருப்பார் அல்லது அவர் அழைத்திருப்பார் தொலைபேசியை, ஆனால் எம்மால் தொடர்பு கொண்டிருக்க முடியாது என்ற எண்ணம் முதல்ல வருமா? நமக்கு வராது. பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் போன் பார்த்துட்டு இருக்காரு. பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் போன் பார்த்துட்டு இருக்காரு. என்ன நினைப்போம்? என்னடா இவன் பள்ளியில் உட்கார்ந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்போம். சரி, குர்ஆன் ஓதிட்டு இருப்பார், அது மூலியமா ஏதாவது நன்மை சேர்த்து கொண்டிருப்பார் நினைப்போமா? நினைப்பாங்க. இல்ல, மாஷா அல்லாஹ். ஆனா குறைவுதான். முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுவார்.